விரால் மீன் மாடிச்சு பாருங்கள் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 2ல் வந்து நம்ம ஷிமானோ ஒலிவியா ராடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg வரைக்கும் விரால் அடித்து போட்டிருக்கோம். ஸோ இது எவ்வளோ தான் ராடு கெப்பாசிட்டி தாங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் ஸ்பாட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் விரால் மீன் விட்டுருப்போம். அதை பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ்ஷுமே இருக்குது, ஒரு 10 kg வரையே இருக்குது. சரி, நம்ம இந்த ராடோட வெயிட் வந்து செக் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ தான் வெயிட் தாங்குது, என்ன மீன் மாட்டுது, அந்த மீனோட வெயிட் என்னன்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, நம்ம வாங்க நம்ம ஷிமானோ ஒலிவியா ராடை செக் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ வெயிட் தாங்குதுன்ட்டு. விரால் மீன் மாடிச்சு பாருங்க. அடித்த லாக்குக்கு நல்ல சைஸ், எப்படி ஒரு 1/2 kg இருக்கும். ரொம்ப நேரம் ஆட்டோ காட்டிருந்துச்சு. ராடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக தாங்குதுங்க. இரு வர ராடு வந்து நல்ல சைஸு. அச்சுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைக் அடிக்கும், எங்கே போகுதுன்னே தெரியாது.
எம்மா துண்டு மாட்டிருக்கு பாருங்க கண்ணு. எவ்வளோ குட்டி பாருண்ணா. அடித்த வேகத்துக்கு கரையில் வந்து விழுறாரு. வெஞ்சி போனால் 100 கிராம் தான். ஐயோ எவ்வளோ குட்டி பாருங்க. மிஞ்சி போனால் 100 கிராம் தான் இருக்கும் மக்களே. ரெண்டாவது மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். நம்ம இதையும் விட்டுடலாம். மக்களே ராடு பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. ஒரு பெரிய மீன் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் 2ஆக உடஞ்சிச்சு. என்ன மீன் தெரில, என்னால் வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. ராடு உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி விழுந்துட்டேன். ராடு எப்படி 2 பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.